10th மேக்ஸ்ல பயிற்சி 2.7ல ஃபர்ஸ்ட் சம் பார்க்க போறோம். என்ன கொடுத்துருக்காங்க, பின்வரும் தொடர் வரிசையில் எவை பெருக்கு தொடர் வரிசையாகும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சரிங்களா, பெருக்கு தொடர் வரிசைனா என்ன இருக்கும்னா அதோட பொது விகிதம் வந்து சமமா இருக்கும். T2 by T1 equal to T3 by T2 equal to T4 by T3. இந்த மாதிரி எத்தனை பொது விகிதம் எடுத்தோம்னாலும் அது வந்து ஈக்குவலா இருக்கும். சரிங்களா, சமமா இருக்கும். அப்படி சமமா இருந்துச்சுன்னா அது பெருக்கு தொடர் வரிசை, சமமா இல்லைன்னா அது பெருக்கு தொடர் வரிசை கிடையாது. சரிங்களா, ஃபர்ஸ்ட் இதுல பாருங்க, இதுல T1 இது T2, இது T3, இது T4. சரியா, இப்ப பாருங்க T2 by T1 கண்டுபிடிப்போம். T2 என்னது 9 by T1 என்னது 3. சரிங்களா, இப்ப அடிங்க 1 3 3 3 9, அப்போ 3 வருது. சரிங்களா, அடுத்து T3 by T2 கண்டுபிடிங்க. T3 என்னது 27, T2 என்னது 9, அப்போ 1 9 9 9 27 ஈக்குவல் டு 3. சரியா, அடுத்து T4 by T3 கண்டுபிடிங்க. T4 by T3 ஈக்குவல் டு என்னது 81 by 27. என்ன வரும், 3 27 81 வரும். சரிங்களா, 27 × 3 81 அப்படின்னு சொல்லி வரும். சரிங்களா, போட்டு பார்த்துக்கோங்க. 7 3 21, மீதி 2, 23 6, 7 8. சரிங்களா, 81. 27ஓட 3 பெருக்குனா 81 வரும். சரியா, இப்ப பாருங்க மூணுமே என்னது சமமா இருக்கு. அப்போ T2 equal to T2 by T1 equal to T3 by T2 equal to T4 by T3. அப்போ இது மூணு சமமா இருக்கு. எனவே இது வந்து என்னது பெருக்கு தொடர் வரிசை ஆகும். சரியா, பெருக்கு தொடர் வரிசை ஆகும். வரிசை ஆகும் அப்படின்னு சொல்லி இந்த சமம் முடிச்சிருங்க. அடுத்து ரெண்டாவது சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 4,44, அடுத்து 444, 4444 கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இது T1, இது T2, இது T3, இது T4. சரியா, இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் T2 by T1 கண்டுபிடிப்போம். ஈக்குவல் டு என்ன வரும், 44 by 4. ஒரு நாங்க 4, இங்க மேல ஒரு நாங்க 4, அப்போ 11 வரும். 11. அடுத்து T3 by T2 கண்டுபிடிப்போம். T3 என்னது 444, கீழே T2 என்னது 44. இதை அடிங்க, என்ன வரும், ஒரு நாங்க மேல ஒரு நாங்க. சரிங்களா, அப்போ எத்தனை வருது, 111 by 11 வருது. இது பாருங்க, இங்க 11 வந்திருக்கு, இங்க 111 by 11 வந்திருக்கு. அப்ப ரெண்டுமே என்னது சேமா இல்லை, அப்படிதானே. அப்ப இதோட நிறுத்திக்கலாம். T2 by T1 not equal to T3 by T2 போட்டுட்டு ரெண்டு சேமா இல்லைன்னா நம்மளுக்கு என்னது பெருக்கு தொடர் வரிசை கிடையாது. சரிங்களா, அப்போ பெருக்கு தொடர் வரிசை அல்ல அப்படின்னு சொல்லி எழுதிருங்க. சரிங்களா, பெருக்கு தொடர் வரிசை இல்லை, இல்லாட்டி அல்ல அப்படின்னு சொல்லி எழுதிருங்க. அடுத்து மூணாவது பாருங்க. 0.5, 0.05, 0.005 கொடுத்துருக்காங்க. இது வந்து T1, இது T2, இது T3. சரியா, இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிப்போம், T2 by T1 கண்டுபிடிப்போம். என்ன இருக்கு, 0.05 இருக்கு, கீழே 0.5. சரியா, T2 வந்து 0.05, T1 0.5. இப்ப புள்ளி வச்சு இருக்கிறதுனால நம்ம என்ன செய்ய போறோம்னா மேலே கீழே 100ஆல பெருக்க போறோம். ஏன் 100ஆல பெருக்கிறோம்னா மேல உள்ளதுல வந்து 2 ஸ்தானம் இருக்கு. சரிங்களா, 2 ஸ்தானத்துக்கு முன்னாடி புள்ளி இருக்கு, அப்ப 2 0 போட்டு, அதாவது 100ஆல மேலே கீழே பெருக்கிக்கோங்க. சரிங்களா, என்ன வரும், இங்க மேல 100ஆல பெருக்கணும்னா இங்க 2 ஸ்தானம் கிடைச்சு 0.05ல 2 ஸ்தானம், இந்த புள்ளி வந்து இங்கிட்டு வந்துடும். சரிங்களா, அப்போ 5 புள்ளின்னு வரும், 5.00ன்னு வரும். அப்போ 5ன்னு எழுதலாமா. அடுத்து கீழே பாருங்க, இங்க 0.5, இங்க இதுக்கப்புறம் 0 இருக்கதா அர்த்தம். இதுக்கப்புறம் எத்தனை 0 வேணாலும் போட்டுக்கலாம். சரிங்களா, இப்போ நம்ம 100ஆல பெருக்கும் போது இந்த புள்ளி வந்து இங்கிட்டு வந்துடும், அப்ப 50ன்னு வரும். சரியா, 50ன்னு வரும். இப்ப ஈக்குவல் டு இதை வந்து அடிச்சிங்கன்னா என்ன வரும், 4×5 5×5 50. சரியா, அதே மாதிரியே 1/10 ஆன்சர். T3 by T2 கண்டுபிடிங்க. T3 என்னது 0.005, T2 என்னது 0.05. இங்க பாருங்க எத்தனை ஸ்தானம் இருக்கு, 3 ஸ்தானம் இருக்கு. அப்ப எத்தனையால பெருக்கணும், 1000ஆல பெருக்கணும். பை கீழே என்னது 1000. சரிங்களா, மேல எந்த நம்பரால பெருக்குதோமோ அதே நம்பரால தான் கீழே பெருக்கணும். சரியா, அப்ப இங்க இந்த புள்ளி வந்து இந்த சைடு வந்துடும், 3 ஸ்தானம் கழிச்சு, அப்ப 5ன்னு வரும். இங்க 2 ஸ்தானம் தான் இருக்கு, அப்ப இங்க ஒரு 0 சேர்த்து இங்க ஒரு புள்ளி வரும், அதாவது 0.050. இந்த புள்ளி வந்து இங்க வரும். சரிங்களா, அப்போ 50ன்னு வரும். அப்போ 4×5 5×50. சரியா, அப்ப
அப்போ இது பாருங்க, இதுல மொத்தமே என்னது, நம்மளுக்கு 3 டேர்ம் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 2 மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ரெண்டுமே என்னதுதான் வருது, 1/10 தான் வருது. அப்போ T2/T1 ஈக்குவல் டு என்னது, T3/T2. ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு. அப்போ நம்மளுக்கு என்னது, இது வந்து பெருக்கு தொடர் வரிசை ஆகும். சரிங்களா? பெருக்கு தொடர் வரிசையாகும்னு சொல்லி முடிச்சிருங்க. அடுத்த 4வது சம் பாருங்க. 1/3, 1/6, 1/12. இதுல T1, இது T2, இது T3. ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிப்போம், T2/T1. T2 என்னது 1/6, T1 என்னது 1/3. சரியா? ஈக்குவல் டு இங்க 1/6, இது அப்படி இந்த 1/3 மேல கொண்டு வந்தோம்னா எப்படி வரும்னா தலைகீழ வரும். 3 மேல வரும், கீழே 1 வரும். சரியா? இப்ப அடிச்சோம்னா என்ன வரும், 1 3 3, 2 3 6. அப்ப என்ன இருக்கு, 1 1 கீழே 2 1 2. சரியா? அதே மாதிரியே T3 என்ன கண்டுபிடிப்போம், T2 கண்டுபிடிப்போம். T3 என்னது 1/12 T2 என்னது 1/6 ஈக்குவல் டு இது எப்படி வரும், 1/12, இந்த 1/6 அப்படி இங்க மேல வரும்போது தலைகீழ வரும், 6/1. இதை அடிச்சோம்னா 1 6 2 12. மேல உள்ளது பெருக்குனீங்கன்னா 1, கீழே உள்ளது பெருக்கணும்னா 2. சரிங்களா? 1/2, இங்கேயும் 1/2. அப்ப ரெண்டுமே சமமா தான் இருக்கு. T2/T1ம் T3/T2ம் என்னது சமமா தான் இருக்கு. அப்ப நம்மளுக்கு இது என்னது, பெருக்கு தொடர் வரிசை ஆகும். சரிங்களா? பெருக்கு தொடர் வரிசை ஆகும் அப்படின்னு சொல்லி எழுதிடுங்க. அடுத்த சம் பார்ப்போமா? 5வது இது பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்க, 1 -5 25 125. இதுல T1, இது T2, இது T3, இது T4. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன வரும், T2/T1. அப்ப T2 என்னது -5/1 ஈக்குவல் டு என்னது -5. அடுத்து T3/T2. T3 என்னது 25 என்னது T2 வந்து -5. இப்ப 5வது வைப்பாடுல அடிச்சோம்னா இங்க 4 5 5, 5 5 25. கீழே ஒரு மைனஸ் இருக்கு, அப்போ -5. சரியா? அடுத்து T4/T3. T4 என்னது -125 என்னது 25. 5வது வைப்பாடுல அடிங்க, 5 5 25. இங்க 2 10ன்னு வரும், மீதி 2 இருக்கும், 25ன்னு வரும், 5 5 25. மறுபடியும் 5வது வைப்பாடுல அடிங்க, 4 5 5, 5 5 25. இங்க ஒரு மைனஸ் இருக்கு, அப்போ -5. அப்போ மூணுமே என்னதான் தான் இருக்கு, சேமா தான் இருக்கு. அப்ப T2/T1 ஈக்குவல் டு T3/T2 ஈக்குவல் டு T4/T3. மூணுமே ஈக்குவலா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அது என்னது, பெருக்கு தொடர் வரிசை. பெருக்கு தொடர் வரிசை ஆகும்னு சொல்லி எழுதுங்க. அடுத்து பாருங்க, 120 60 30 18ன்னு வந்திருக்கு. சரியா? இப்ப பாருங்க, இதுல T1 இது T2, இது T3, இது T4. ஃபர்ஸ்ட் T2/T1 கண்டுபிடிப்போம். என்ன வரும், T2 60, T1 120. இப்போ இந்த 0 0 கேன்சல் ஆயிரும். 1 6 2 12. என்ன வரும், 1/2. அடுத்து T3/T2. T3 என்னது 30, T2 என்னது 60. 0 0 கேன்சல், இங்க 1 3 3, 2 3 6. அப்போ 1/2. அடுத்து T4/T3. T4 என்னது 18/30. இப்போ இத வந்து 3வது வைப்பாடுல அடிங்க, என்ன வரும், 6 3 18. அப்படிதானே, 6 3 18, இங்க 10ன்னு வரும். சரிங்களா? 1 3 3 0. அடுத்து 2வது வைப்பாடுல அடிக்கலாமா? 2வது வைப்பாடுல அடிச்சோம்னா என்ன வரும், 1 2 6, 5 2 10ன்னு வரும். என்ன வருது, 3/5ன்னு வருது. இப்போ பாருங்க, இதுவும் சேமா இருக்கு, ஆனா இது டிஃப்ரெண்டா இருக்கு. அப்படிதானே? அப்போ ஏதாவது ஒண்ணு டிஃப்ரெண்டா வந்துருச்சுனாலே நம்மளுக்கு அது வந்து என்னது, பெருக்கு தொடர் வரிசை அல்ல. சரிங்களா? அப்போ என்ன எழுதிக்கோங்க, T2/T1 நாட் ஈக்குவல் டு T4/T3. இல்லாட்டி T3/T2 நாட் ஈக்குவல் டு T4/T3. எப்படின்னாலும் எழுதிக்கலாம். ரெண்டுமே சமமா இல்ல, அதனால இது நம்மளுக்கு என்னது, பெருக்கு தொடர் வரிசை கிடையாது அப்படின்னு சொல்லி எழுதணும். சரிங்களா? பெருக்கு தொடர் வரிசை அல்ல, சொல்லி எழுதிருங்க. சரிங்களா? அடுத்த சம். அடுத்து பாருங்க, 16 4 1 1/4ன்னு கொடுத்துருக்காங்க. இது T1, அடுத்து இது T2, இது T3, இது T4. சரியா? ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன தேவை, T2/T1 தேவை. ஈக்குவல் டு T2 என்னது 4, T1 என்னது 16. இப்போ அடிச்சோம்னா 1 4 4 16. அப்போ 1/4ன்னு வரும். சரியா? அடுத்து என்ன தேவை, T3/T2. T3 என்னது 1, T2 என்னது 4. சரியா? T2 வந்து 4. அடுத்து
T4 by T3 தேவை சரியா. T4 by T3. T4 என்னது 1/4 by T3 என்னது 1 equal to என்ன வரும் 1/4 into 1 வரும் equal to 1/4 சரியா. இந்த இது 1 அப்படியே மேல வந்துரும் இன்ட்டுல வரும் இன்ட்டு 1 1/4 into 1 1/4 சரியா. இப்ப பாருங்க மூணுமே என்னது 1/4 தான் வந்திருக்கு. இது மூணுமே 1/4 தான் வந்திருக்கு. அப்போ T2 by T1 equal to T3 by T2 equal to T4 by T3 மூணுமே ஈக்குவல். அப்ப நம்மளுக்கு இது என்னது பெருக்குத்தொடர் வரிசை. பெருக்குத்தொடர் வரிசை ஆகும் சரிங்களா. இதோட இந்த சம் முடிஞ்சு 2.7 ரெண்டாவது சம் பார்க்க போறோம். என்ன கொடுத்துருக்காங்க, கீழே கொடுக்கப்பட்டுள்ள முதல் உறுப்பு பொது விகிதம் கொடுத்துருக்காங்க சரிங்களா. இதுல வந்து பெருக்குத்தொடர் வரிசையின் முதல் 3 உறுப்புகளை காண்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு பெருக்குத்தொடர் வரிசையோட முதல் 3 உறுப்பு என்ன தெரியும், A, AR, AR². இது பொதுவாகவே பெருக்குத்தொடர் வரிசைனா எப்படி இருக்கும், AR, AR², AR³ இந்த மாதிரி போயிட்டே இருக்கும் சரிங்களா. இதுதான் பெருக்குத்தொடர் வரிசை. இதுல நம்மளுக்கு முதல் 3 உறுப்புகள் தான் வேணும். அப்போ A, AR, AR² இதுதான் தேவை சரிங்களா. இதை கண்டுபிடிப்போமா. ஃபர்ஸ்ட் A என்னது நம்மளுக்கு A வந்து என்னது 6 கொடுத்துருக்காங்க. அப்ப 6 AR அப்ப A என்னது 6 R வந்து என்னது 3 அப்ப 6 into 3. அடுத்து AR². அப்ப 6 into R வந்து என்னது 3 அப்ப 3² சரிங்களா. இப்போ 6 6 18 இங்க என்ன வரும் 3 9 வரும் 9 54 சரிங்களா. அப்போ அந்த 3 உறுப்புகள் என்ன வரும் 6 18 54. ரெண்டாவது பாருங்க A equal to √2 R equal to √2 கொடுத்துருக்காங்க. பிரதியிடுவோமா. Aக்கு பதிலாக என்னது √2. அடுத்து A into R அப்ப √2 into √2 Aயும் 2 தான் √2 தான் R √2 தான். அடுத்து A என்னது √2 R என்னது √2 the whole square R². அப்போ √2 the whole square equal to √2 இங்க √2 into √2 என்ன வரும் 2 இங்க √2 into என்னது √2 the whole square என்னது 2 அப்ப equal to √2 2 2 √2. அப்ப முதல் 3 உறுப்புகள் என்ன வரும் √2 2 2 √2 வரும் சரிங்களா. அடுத்து மூணாவது இது பாருங்க பெருக்குத்தொடர் வரிசையின் முதல் 3 உறுப்புகள் A என்ன கொடுத்திருக்காங்க 1000. அடுத்து AR A என்னது 1000 into R என்னது 2/5 சரியா. அடுத்து AR². அப்ப 1000 into 2/5 the whole square சரிங்களா. R²னா 2/5 the whole square equal to இப்ப இதை அடிங்க 4 5 5 7 10 அப்படிதானே. அப்ப 0 0 1000 இங்க 200 into 2 என்ன வரும் 400 இங்க பாருங்க 1000 into இங்க 2 தடவை வரும் 2 into 2 5 2 தடவை வரும் 5 into 5 சரியா. இப்போ அடிங்க என்ன வரும் 4 5 5 7 10 0 0 மறுபடியும் 5ஆல் அடிங்க 4 5 5 4 5 20 அப்ப 4 0 40ன்னு வரும் சரியா. அப்ப ஈக்குவல் டு 1000 400 என்னது இங்க 2 2 4ன்னு வரும். அடுத்து இங்க ஒரு 40 இருக்கு. அப்ப 40 into 4 4ஆக எத்தனை 16 அப்ப 160 சரியா 160. அப்போ அடுத்த 3 உறுப்புகள் என்னது 1000 400 160 சரிங்களா. இதோட இந்த சம் முடிஞ்சு 2.7 மூணாவது சம் பார்க்க போறோம். என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு பெருக்குத்தொடர் வரிசை கொடுத்துருக்காங்க. இதோட 7வது உறுப்பு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஒரு பெருக்குத்தொடர் வரிசையில நம்மளுக்கு என்னாவது உறுப்புக்கு ஃபார்முலா என்ன தெரியும், Tn equal to AR⁻n−1ன்னு தெரியும் சரியா. இதுல A வந்து என்ன கொடுத்துருக்காங்க, A வந்து முதல் உறுப்பு என்னது 729 சரியா. அடுத்த ஆறுங்கிறது என்னது பொது விகிதம், அதாவது T2 by T1. T2 என்னது ரெண்டாவது உறுப்பு, இது T2 இது T1 சரியா. T2 என்னது 243 by 729 சரியா. அடுத்து இப்போ என்னது நம்மளுக்கு n வந்து என்னது எத்தனாவது உறுப்பை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க 7வது உறுப்பு. அப்ப n equal to 7. இது எல்லாத்தையும் இதுல பிரதிடுங்க என்ன வரும் T7 equal to A என்னது 729 இன்ட்டு என்னது 243 by 729 ஹோல் பவர் n-1. n-1னா 7 - 1 ஈக்குவல் டு 729 இன்ட்டு 243 by 729 ஹோல் பவர் 6 சரியா.
இப்போ பாருங்க உள்ள இருக்க இந்த இதை கேன்சல் பண்ண போறோம். என்ன பண்ணலாம், ஒரு 243 ஒரு 3 243 என்ன வரும்னா 729 வரும். பெருக்கி பாருங்க 3 9 அடுத்து 4 12 2 மீதி 1 3 6 7 அப்போ 1/3 அப்படின்னு எழுதலாமா, ஈக்குவல் டு 729 இன்ட்டு 1/3 த ஹோல் பவர் 6. சரிங்களா? இப்ப பாருங்க 729 இன்ட்டு இந்த 1/3 எத்தனை தடவை எழுதணும், 6 தடவை. 1/3 இன்ட்டு 1/3 இன்ட்டு 1/3 இன்ட்டு 1/3 இன்ட்டு 1/3 இன்ட்டு 1/3 6 தடவை எழுதியிருக்கோமா? இப்போ ஒவ்வொன்றா கேன்சல் பண்ணுங்க பாப்போமா. 1 3 3 இதை கேன்சல் பண்ணுங்க, என்ன வரும், 3 6 மீதி 1 இருக்கும் 12. அடுத்து 4 12 அடுத்து 3 9. சரிங்களா? மறுபடியும் கேன்சல் பண்ணுங்க. 1 3 3 3 24 1 3 3. சரிங்களா? அடுத்து மறுபடியும் கேன்சல் பண்ணுங்க, என்ன வரும், 3 6 மீதி எத்தனை இருக்கும், மீதி 2 இருக்கும் 7 3 21. மறுபடியும் இந்த 3 கொண்டு கேன்சல் பண்ணுங்க. 1 3 3 அடுத்து 9 3 27. மறுபடியும் இந்த 3 கொண்டு கேன்சல் பண்ணுங்க. 3 9. மறுபடியும் இந்த 3 கொண்டு கேன்சல் பண்ணுங்க. 1 3 3. சரிங்களா? அப்ப என்னது ஃபுல்லா என்னதுல இருக்கு, 1 இன்ட்டு 1 இன்ட்டு 1 இன்ட்டு 1 இன்ட்டு 1. 1 எத்தனை தடவை பெருக்கினாலுமே நம்மளுக்கு ஆன்சர் என்னதான் வரும், 1 தான் வரும். சரிங்களா? அப்போ 7th உறுப்பு என்னது, T7. சரி, T7 T7 வந்து என்னது, 7வது உறுப்பு 1. சரிங்களா? 4 பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க, x + 6 x + 12 x + 15 அப்படிங்கிறது ஒரு பெருத்தொடர் வரிசையின் தொடர்ச்சியான 3 உறுப்புகள். அப்படின்னா நம்ம எக்ஸின் மதிப்பை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஒரு பெருக்கு தொடர் வரிசையினாலே நம்மளுக்கு என்ன தெரியும், அதோட பொது விகிதம் சமமா இருக்குன்னு தெரியும். அதாவது T2/T1 = T3/T2 அப்படின்னு இருக்கும்னு தெரியும். சரிங்களா? இதோட பொது விகிதம் எப்படி இருக்கும், சமமா இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியும். அப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சா போதும், T2/T1 T3/T2 இது ரெண்டையும் போட்டு பிரதிட்டாலே போதும், நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ கிடைச்சிடும். சரிங்களா? இப்போ பிரதிடுவோமா. T2 என்னது, இதுதான் 2வது உறுப்பு. T1 இது T2 இது T3. சரிங்களா? T2 போடுங்க, என்ன வரும், x + 12. சரியா? அடுத்து T1 என்னது, x + 6 ஈக்குவல் டு T3 என்னது, x + 15/x + 12. சரியா? இப்ப பாருங்க இது ரெண்டையும் என்னது குறுக்க பெருக்குவோம். இந்த சைடு இந்த சைடு பெருக்குங்க, என்ன வரும், x + 12 இன்ட்டு x + 12 ஈக்குவல் டு என்னது, x + 15 இன்ட்டு x + 6. சரியா? ஈக்குவல் டு என்ன வரும், இப்ப பாருங்க x + 12 x + 12 எப்படி எழுதலாம், x + 12 த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாமா. இதை இப்ப உள்ள கொண்டு போய் பெருக்குங்க. ஃபர்ஸ்ட் x வச்சு இது ரெண்டையும் பெருக்குங்க, என்ன வரும், x இன்ட்டு x x². அடுத்து x இன்ட்டு 6 என்ன வரும், 6x. அடுத்து 15 வச்சு இதையும் அடுத்து இதையும் பெருக்குங்க, என்ன வரும், 15x பிளஸ் என்னது, 15 6 எத்தனை, 5030 மீதி 3 1 6 9 90 வரும். சரிங்களா? இப்ப பாருங்க இது எந்த ஃபார்முலால இருக்கு, a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா படி இருக்கா. நம்ம 9th படிச்சிருப்போம். இதுக்கு ஃபார்முலா என்னது, a² + b² + 2ab. சரிங்களா? a², a இது a இது b. சரிங்களா? இத அந்த ஃபார்முலா படி வெளிப்படுத்தி எழுதுங்க. a² அப்ப என்னது, x² + b² என்னது 12² + 2 இன்ட்டு ab. a என்னது x, b என்னது 12. சரியா? ஈக்குவல் டு x². இப்ப 15 6 கூட்டுங்க, என்ன வரும், 21 x ஈக்குவல் 21x + 90. சரிங்களா? இப்ப பாருங்க x² + 12² என்ன வரும், 12 12 144. அடுத்து இங்க 12 இன்ட்டு 2 என்னது 24x ஈக்குவல் டு இங்க என்னது x² + 21x + 90. சரியா? இப்ப இது ஈக்குவல் டு இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் இந்த சைடு கொண்டு வாங்க, என்ன வரும், x² + 144 + 24x. இதெல்லாம் இங்க இந்த ஈக்குவல் டு இந்த பக்கம் வரும்போது மைனஸ்ல வரும். அப்போ -x² - 21x - 90 ஈக்குவல் டு 0. இங்க பிளஸ்ல இருக்கிறதுனால இந்த பக்கம் வரும்போது மைனஸ்ல வரும். சரியா? இப்ப பாருங்க +x² - x² கேன்சல் ஆயிடும். இப்ப 24xல இருந்து 21x கழிச்சோம்னா எத்தனை வரும், 3x மட்டும் வரும். சரியா? அடுத்து 144ல இருந்து 90 கழிச்சோம்னா என்ன வரும், 144ல இருந்து 90 கழிச்சோம்னா இங்க 4 14ல 9 போச்சுன்னா எத்தனை, 5. அப்ப 54. பெரிய நம்பரோட அடையாளம் பிளஸ், அதனால 54 + 54. சரியா? ஈக்குவல் டு 0. இப்ப இங்க
54 அந்த சைடு ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் கொண்டு போறோம், -54ன்னு வரும். சரிங்களா? மைனஸ் பிளஸ்ல இருக்கிறது இந்த சைடு போவேல மைனஸ்ல வரும். அடுத்து இங்க எக்ஸ மட்டும் வச்சுட்டு இங்க 3 வந்து இந்த சைடு கொண்டு வர போறோம். எதுல வரும்? வகுத்தல்ல வரும். சரிங்களா? ஏன்னா இங்க 3 எக்ஸும் எதுல இருக்கு? பெருக்கல்ல இருக்கு. அதனால ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வரும்போது வகுத்தல்ல வரும். அப்ப இதை அடிங்க, என்ன வரும்? 1 1 மீதி 2 இருக்கும், 24 m3 24. அப்ப எக்ஸ் ஈக்குவல் என்னது? -18. சரியா? அப்போ எக்ஸோட மதிப்பு என்னது? -18. இதோட இந்த சம் முடிஞ்சு. தேங்க்யூ. 5வது சம் பார்க்க போறோம். என்ன கொடுத்துருக்காங்க? பின்வரும் பெருக்கு தொடர் வரிசையில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கையை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எத்தனை உறுப்புகள் இருக்கு இதுல அப்படின்னு சொல்லி நம்மள கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஃபார்முலா என்னன்னா, நம்மளுக்கு பொதுவா என்னது? Tn = a × r⁻n−1. இந்த ஃபார்முலால தான் நம்ம பிரதியிட்டு கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? இப்ப பாருங்க, a வந்து என்னது? இதுல 4. அதே மாதிரி r வந்து என்னது? T2/T1 = T2 8, T1 வந்து 4. 1 4 2 8, அப்ப 2. r = என்னது? 2. சரியா? இப்போ n தான் நம்ம கண்டுபிடிக்கணும். Tn வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. 8000 Tn = என்னது? 8192ன்னு கொடுத்துட்டாங்க. ஆனா இது வந்து எத்தனாவது உறுப்பு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கொடுக்கல. அது எத்தனாவது உறுப்பு அப்படிங்கறத தான் நம்ம இப்ப கண்டுபிடிக்க போறோம். சரியா? இப்ப கண்டுபிடிப்போமா? இப்ப பாருங்க, Tn = என்னது? 8192 a என்னது? நம்மளுக்கு 4. அடுத்த r என்னது? 2. பவர் என்னது? n-1. சரியா? இந்த 4 அப்படியே இந்த சைடு கொண்டு வந்துருங்க. என்ன வரும்? வகுத்தல்ல வரும். பெருக்கல்ல இருக்குங்க, இங்கிட்டு வரும்போது வகுத்தல்ல வரும். அப்ப 4 = 2 பவர் n-1. இப்ப அடிங்க. 1 4 2 8, மீதி என்னது இருக்கு? 19 இருக்கு. இங்க ஒன்னும் வந்து வகுப்படாது, அதனால 0 சேர்த்து 19 எடுத்துக்கோங்க. என்ன வரும்? 4 16, மீதி 3 இருக்கும். அப்ப 32, எண்ணாங்க 32. சரியா? அப்போ 2048 = 2 பவர் n-1. சரியா? இப்ப இங்க கீழே வந்து 2 இருக்கு, அப்படிதானே? அப்போ இந்த இதே என்னது? 2 அடுக்கு அப்படின்னு சொல்லி மாத்தணும். இதை வந்து வகுக்கணும். சரியா? ஃபர்ஸ்ட் வகுப்போமா? என்ன வரும் பாருங்க, 2048 வகுக்க போறோம். 2வது வாய்ப்பாடுல தான் கண்டிப்பா வகுக்கணும். ஏன்னா இங்க 2 இருக்கிறதுனால இங்கேயும் 2வது வாய்ப்பாடுல தான் வகுக்கணும். இப்ப பாருங்க, 1 2, அந்த 0 அப்படி வந்துடும். 2 2 4, 4 2 8. மறுபடியும் 2வது வாய்ப்பாடுல போடுங்க. 2 10. அடுத்து 1 2 2 2 4. மறுபடியும் 2வது வாய்ப்பாடுல 2 2 4, மீதி 1 இருக்கும், 11ன்னு வரும். 2 10, மீதி 1 இருக்கும், 12ன்னு வரும். 6 12. மறுபடியும் 2வது வாய்ப்பாடுல போடுங்க. 1 2 2 2 4, மீதி 1 இருக்கும், 16. எண்ணி 2 16. மறுபடியும் 2ல போடுங்க. 6 12, 4 2 8. மறுபடியும் 2ல போடுங்க. என்ன வரும்? 3 2 6, 2 2 4. 2ல போட்டோம்னா 1 2, 6 12. மறுபடியும் 2ல போட்டோம்னா என்ன வரும்? எண்ணி 2 16. மறுபடியும் 2ல போட்டோம்னா 4 2 8. மறுபடியும் 2ல போட்டோம்னா 2 2 4. 2ல போட்டோம்னா 1 2. 1 வர்ற வரைக்கும் வகுத்துக்கிட்டே இருக்கணும். எத்தனை தடவை வந்திருக்குன்னு பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11. சரியா? 11 தடவை வந்திருக்கு. அப்ப இதை எப்படி எழுதலாம்? 2 11 அப்படின்னு எழுதலாமா? = இந்த பக்கம் என்ன இருக்கு? 2 n-1 இருக்கு. சரியா? இப்ப பாருங்க, கீழே 2 சேமா இருந்துச்சுன்னா மேல அடுக்கு 2 என்ன சமப்படுத்துவோம். சரிங்களா? கீழே 2 சேமா இருந்துச்சுன்னா நம்ம அடுக்கு 2 என்ன செய்வோம்? சமப்படுத்துவோம். அப்ப n-1 = என்னது? 11. இந்த -1 அந்த சைடு போச்சுன்னா +1ன்னு வரும். அப்ப 11 + 1 = என்னது? 12. அப்ப n = என்னது? 12. அப்ப இது எத்தனாவது உறுப்பு? 12வது உறுப்பு. சரிங்களா? அப்போ இதுல மொத்தம் எத்தனை உறுப்புகள் இருக்கு? 12 உறுப்புகள் இருக்கு. சரிங்களா? அப்ப n = 12. அடுத்த சம் பாருங்க. அடுத்து பாருங்க, 1/3, 1/9, 1/27, 1/2187 கொடுத்துருக்காங்க. இதுல முதல் உறுப்பு என்னது? a = 1/3. அடுத்து r = என்னது? T2/T1 = 1/9/1/3 என்ன வரும்? 1/9. இது அப்படி மேல வரும்போது தலைகீழா வரும், 3/1ன்னு. இப்ப இதை அடிச்சோம்னா 1 3 3 3 9. சரியா? அப்ப என்ன வரும்? 1/3ன்னு வரும். அப்ப r = என்னது? 1/3. அடுத்து Tn = என்னது? 1/2187. இதுதான் என்னது? Tn.
சரிங்களா? இது எத்தனாவது உறுப்புங்கிறத தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். இப்ப பிரதியிடுங்க. இந்த ஃபார்முலால என்ன வரும்? 1/2187 ஈக்குவல் டு ஏ என்னது 1/3, அடுத்து ஆர் என்னது 1/3 ஹோல் பவர் n மைனஸ் 1. n மைனஸ் 1 அப்படி போட்டுக்கோங்க. சரியா? இப்போ இந்த 1/3 அந்த சைடு போகும்போது எப்படி வரும்? 3/1 வரும். சரிங்களா? 3/1 மாறும். அப்போ 1/2187 இன்ட்டு 3/1 மாறும். ஈக்குவல் டு இங்க 1/3 ஹோல் பவர் n மைனஸ் 1. சரியா? இப்ப இந்த 3 வச்சு அடிக்க போறோம். 1 3 3 என்னது 7 3 21, அடுத்து 7 3 6, அடுத்து மீதி எத்தனை இருக்கும்? 2 இருக்கும். 9 3 27. சரியா? இப்ப பெருக்குங்க. என்ன வரும்? 1/729 வரும். சரியா? ஈக்குவல் டு இங்க 1/3 the whole power n minus 1. இப்போ இந்த 729 மூணாவது வாய்ப்பாடுல எத்தனை தடவை எழுத முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் 3 போடுங்க. என்னது 7 3 6, மீதி 1 இருக்கும் 12, 4 3 12, அடுத்து 3 3 9. சரியா? அடுத்து மறுபடியும் 3 போடுங்க. என்னது 3 24, 1 3 3, மறுபடியும் 3 போடுங்க. என்னது 7 3 6, மீதி 2 இருக்கும் 7 3 21, மறுபடியும் 3 போட்டோம்னா 9 3 27, மறுபடியும் 3 போட்டோம்னா 3 3 9, மறுபடியும் 3 போட்டோம்னா 1 3 3. எத்தனை தடவை எழுதலாம்? 1 2 3 4 5 6. அப்போ 3 அடுக்கு 6ன்னு எழுதலாமா? இதை 1/3 அடுக்கு 6 ஈக்குவல் டு 1/3 அடுக்கு n மைனஸ் 1. இப்போ இந்த இதை ஹோல் பவர்னு எழுதலாமா? இங்க வந்து 1 அடுக்கு 6ன்னு எழுதினாலும் 1 தான் வரும். அதனால இங்கேயும் என்னது 1 அடுக்கு 6ன்னு எழுதுவோம். இந்த 6 2ஐயும் வெளியே எடுத்து எழுதுவோம். 1/3 அடுக்கு 6 ஈக்குவல் டு இந்த 6 2 6ஐயும் ஹோல் பவர்ல எழுதும். சரிங்களா? ஈக்குவல் டு 1/3 ஹோல் பவர் n மைனஸ் 1. இது ரெண்டும் சேமா இருக்கு. அதனால நம்ம n மைனஸ் 1 ஈக்குவல் டு 6ன்னு எழுதலாம். சரிங்களா? அடுக்கு 2ஐயும் சமப்படுத்தலாம். n மைனஸ் 1 ஈக்குவல் டு 6. அப்ப n ஈக்குவல் டு என்னது? இது மைனஸ்ல இருக்கு. இங்க போகும்போது பிளஸ்ல வரும். 6 + 1. அப்ப n ஈக்குவல் டு என்னது வரும்? 6 + 1 7ன்னு வரும். அப்போ இது வந்து எத்தனாவது உறுப்பு? 7வது உறுப்பு. சரிங்களா? அப்ப இது எத்தனாவது உறுப்பு? 7வது உறுப்பு. தேங்க்யூ. 6வது பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க? ஒரு பெருக்குத்தொடர் வரிசையின் 9வது உறுப்பு 32805 மற்றும் 6வது உறுப்பு 1215 எனில் 12வது உறுப்பை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. பொதுவா எண்ணாவது உறுப்புக்கு ஃபார்முலா என்னது? Tn ஈக்குவல் டு a r பவர் n மைனஸ் 1. சரியா? ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காங்க? 9வது உறுப்பு கொடுத்திருக்காங்க. அப்போ T9 ஈக்குவல் டு என்னது? a r பவர் n-க்கு பதிலா என்ன பண்ணணும்? 9 மைனஸ் 1 ஈக்குவல் டு என்னது கொடுத்திருக்காங்க? 9வது உறுப்பு 32805. சரியா? இப்ப பாருங்க, இதை வந்து ஒரு தடவை கழிச்சிடுவோம். a r பவர் 9 மைனஸ் 1 என்னது 8 ஈக்குவல் டு 32805. சரியா? இதை வந்து ஃபர்ஸ்ட் சமன்பாடா வச்சுக்கோங்க. அடுத்து ரெண்டாவது என்ன கொடுத்திருக்காங்க? 6வது உறுப்புன்னு கொடுத்திருக்காங்க. சரியா? அப்போ TR என்ன வரும்? a r பவர் rல இருந்து 1 கழிச்சு எழுதினோம்னா என்னது 5 ஈக்குவல் டு என்னது 1215ன்னு கொடுத்திருக்காங்க. இதை ரெண்டாவது சமன்பாடா வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்ப என்ன செய்ய போறோம்னா ஃபர்ஸ்ட் இதுல இருந்து ரெண்டாவது இதை வகுக்க போறோம். சரிங்களா? இப்ப வகுத்தோம்னா என்ன வரும்? 1 டிவைடட் பை 2. ஃபர்ஸ்ட்ல இருந்து ரெண்டாவது இது. ஃபர்ஸ்ட் இது என்னது? a r பவர் 8 பை a r பவர் 5 ஈக்குவல் டு என்னது 32805 பை 1215 ஈக்குவல் டு இந்த பக்கம் உள்ளதை ஃபர்ஸ்ட் எழுதியிருக்கோம். அடுத்து இந்த சைடு உள்ளதை செகண்ட் எழுதியிருக்கோம். இப்போ இந்த ஏயும் கேன்சல் ஆயிரும். இங்க r பவர் இதுல 5 r போச்சுன்னா மிச்சம் எத்தனை இருக்கும்? 8 மைனஸ் 5 என்ன இருக்கும்? 3 இருக்கும். சரிங்களா? அப்போ r கியூப் இருக்கும் இந்த இதுல. சரிங்களா? இப்ப இந்த இதை அடிங்க. 5வது வாய்ப்பாடுல அடிங்க. என்னது எப்படி அடிக்கலாம்? 2 10, அடுத்து மீதி 2 இருக்கும். 4 5 20, மீதி 1 இருக்கும். என்னது 3 15. மறுபடியும் இங்க 5வது வாய்ப்பாடுல அடிங்க. என்ன வரும்? 6 5 30, மீதி 2 இருக்கும். 28ன்னு வரும். 5 25, மீதி 3 இருக்கும். 6 5 30, அடுத்து 4 5 5. சரியா? அடுத்து 3வது வாய்ப்பாடுல அடிங்க. என்ன வரும்? M3 24, 1 3 3ன்னு வரும். அடுத்து இங்கே அடிச்சோம்னா 23 6, அடுத்து 1 3 3, மீதி 2 இருக்கும். M3 24, மீதி 2 இருக்கும். 7 3 21ன்னு வரும். சரியா? இப்ப மறுபடியும் எழுதிட்டு அடிங்க. இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், குழப்பிக்காதீங்க.
இப்ப பாருங்க 9வது வாய்ப்பாடுல அடிக்கலாம் அப்படிதானே. 9 9 81, மேலே 9வது வாய்ப்பாடுல அடிச்சோம்னா என்னது 9 18 வரும். மீதி எத்தனை இருக்கும்? 21ல 18 போச்சுன்னா 3 இருக்கும். அப்ப 38. சரியா, 38ன்னு வரும். இப்போ 9வது வாய்ப்பாடுல 38 வரும். 3 9 27, 4 9 36 அப்படிதானே. அப்போ மீதி எத்தனை இருக்கும்? 38ல 36 போச்சுன்னா மீதி 2 இருக்கும். இங்க ஒரு 7 இருக்கு. அப்போ 3 9 27. சரியா, அடுத்து மறுபடியும் 9வது வாய்ப்பாடுல அடிக்கலாம். 9 9, 9 18, மீதி எத்தனை இருக்கும்? 18ல 24ல 18 போச்சுன்னா எத்தனை? 6 இருக்கும். அப்போ இந்த 3 சேர்த்தோம்னா 63. அடுத்து 1 9 9, எத்தனை 9 7 7 9 63. அப்போ r cube equal to என்னது 27. சரியா, அப்ப r equal to நம்மளுக்கு என்ன வரும்? r equal to 3ன்னு வரும். சரியா, 3 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3னா தான் நம்மளுக்கு என்னது 27. அப்போ இதை எப்படி எழுதலாம்? 3 கியூப்னு எழுதலாம். சரிங்களா, அப்போ r equal to என்ன வரும்? 3ன்னு வரும். சரியா, 3 9 9 27. அதனால நம்ம 3 கியூப்னு எழுதிருக்கோம். அப்ப r equal to 3. r equal to 3ன்னு சொல்லி ஏதாவது ஒரு சமன்பாடுல பிரதிடுங்க. 2வது சமன்பாடுல பிரதிடுவோமா? r equal to 3 எனில் 2ல் இருந்து சமன்பாடு 2ல இருந்து நம்மளுக்கு என்னது a r வந்து என்னது 3. அப்போ 3 பவர் 5 ஈக்குவல் டு 1215. சரியா, 3 பவர் 5, ஆறுக்கு பதிலாக 3 போட்டுக்கோம். 3 பவர் 5 1215. அப்ப a ஈக்குவல் டு என்னது 1215. இது வந்து பெருக்கல்ல இருக்கு, இந்த சைடு போகும்போது வகுத்தல்ல போகும். அப்போ 3 பவர் 5. பாருங்க, a ஈக்குவல் டு என்ன எழுதலாம்? 1215. 3 தடவை வந்து 5 தடவை எழுதலாமா? 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3. இப்போ ஒவ்வொரு தடவை அடிங்க. 1 3 3, 4 3 12. இங்க ஒரு 0 சேர்த்துட்டு 15 எடுத்துக்கோங்க. I 3 15. மறுபடியும் 3ஆல் அடிங்க. என்ன வரும்? 1 3 3. மீதி என்னது இருக்கும்? 1 இருக்கும். 0 சேர்த்துக்கிட்டீங்கன்னா 3 9, மீதி 1 இருக்கும். I 3 15. மறுபடியும் 3ஆல் அடிச்சிங்கன்னா என்ன வரும்? 3 9, மீதி 3 இருக்கும். 9 3 20, சாரி 4 3 12 வரும். சரிங்களா, 4 3 12, மீதி 1 என்னது? I 3 15. சரியா, அடுத்து மறுபடியும் 3ஆல் அடிங்க. 1 3 3, மீதி எத்தனை இருக்கும்? மீதி 1 இருக்கும். I 3 15. மறுபடியும் 3ஆல் அடிங்க. I 3 15. அப்ப a ஈக்குவல் டு என்னது? 5. சரியா, a ஈக்குவல் டு 5. r ஈக்குவல் டு என்ன கண்டுபிடிச்சோம்? r ஈக்குவல் டு 3, a ஈக்குவல் டு 5. நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? 12வது உறுப்பு தான் கேட்டிருக்காங்க. அப்ப t 12 கண்டுபிடிக்கணும். tn க்கு ஃபார்முலா என்னது? a r பவர் n மைனஸ் 1. அப்ப t 12 என்னது? a க்கு பதிலா என்னது? 5. அடுத்து r க்கு பதிலா என்னது? 3. அடுத்து n என்னது? 12 மைனஸ் 1 ஈக்குவல் டு என்னது? 5 இன்ட்டு 3 பவர் என்னது? 11. சரிங்களா, இதோட இந்த சம் முடிஞ்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பார்க்க போறோம் 7வது சம். என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு பெருக்கு தொடர் வரிசையின் 8வது உறுப்பு கொடுத்துட்டாங்க 768. அடுத்து அதோட பொது விகிதம். பொது விகிதம்னா என்னது? ஆர் வந்து கொடுத்துட்டாங்க என்னது? 2 எனில் அதன் 10வது உறுப்பை காண்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, நம்மளுக்கு பொதுவாக எண்ணாவது உறுப்புக்கு ஃபார்முலா தெரியும். என்னது? tn ஈக்குவல் டு a r பவர் n மைனஸ் 1. சரிங்களா, நம்மளுக்கு எத்தனாவது உறுப்பு கொடுத்துருக்காங்க? 8வது உறுப்பு, அதாவது t8 கொடுத்துருக்காங்க. சரியா, a r வந்து தெரியும் அப்படிதானே? r ஈக்குவல் டு 2ன்னு அவங்க கொடுத்துட்டாங்க. அதனால என்ன செய்ய போறோம்? 2. அடுத்து n-க்கு பதிலா என்னது? 8 மைனஸ் 1 ஈக்குவல் டு என்னது கொடுத்துருக்காங்க? 768ன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, என்னது? 768. அப்ப ஈக்குவல் டு என்னது? a 2 பவர் 7 ஈக்குவல் டு என்னது? 768. இப்போ a மட்டும் வச்சுட்டு இந்த 2 பவர் 7 இந்த சைடு கொண்டு வர போறோம். என்ன வரும்? வகுத்தல்ல வரும். இங்க வந்து பெருக்கல்ல இருக்கு, இங்க வரும்போது வகுத்தல்ல வரும். ஈக்குவல் டு இந்த பக்கம் வரும்போது வகுத்தல்ல வரும். 2 பவர் 7. சரியா, இப்ப a ஈக்குவல் டு 768. இது 2 வந்து 7 தடவை எழுத போறோம். 1 2 3 4 5 6 7. சரியா, 7 தடவை எழுதிக்கோங்க. இப்ப அடிங்க பார்ப்போம். என்ன வரும்? 1 2 3 2 6, மீதி 1 இருக்கும். எண்ணி 2 16, 4 2 8. மறுபடியும் 2வது வாய்ப்பாடுல அடிங்க. 4 2, மீதி 1 இருக்கும். 9 2 18, 2 2 4. மறுபடியும் 2வது வாய்ப்பாடுல அடிங்க. என்ன வரும்? 9 2 18, மீதி 1 இருக்கும். 6 2 12. மறுபடியும் 2வது வாய்ப்பாடுல அடிங்க. என்ன வரும்? 4 2 8, மீதி 1 இருக்கும். எண்ணி 2 16. சரியா, மறுபடியும் 2வது வாய்ப்பாடுல அடிங்க. என்ன வரும்?
2 2 4 4 2 8 சரியா. மறுபடியும் ரெண்டாவது வாய்ப்பாடுல அடிச்சீங்கன்னா என்ன வரும்? ஓ 2 2 2 2 4 மறுபடியும் ரெண்டாவது வாய்ப்பாடுல அடிச்சீங்கன்னா 6 2 12 சரியா. அப்ப ஏ ஈக்குவல் டு என்னது? 6 சரியா. ஏ ஈக்குவல் டு 6 நம்மளுக்கு ஏ தெரியும் 6 அடுத்து 6ம் தெரியும் என்னது 2 நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? 10வது உறுப்பு கேட்டிருக்காங்க. அப்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் அப்படிதானே. டிஎன் ஃபார்முலா என்னது? ஏ ஆர் பவர் n மைனஸ் 1 n வந்து என்னது? நம்மளுக்கு 10 n வந்து 10வது உறுப்பு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்ப n ஈக்குவல் டு 10 அப்ப டி 10 ஈக்குவல் டு என்னது? ஏ என்னது 6 அடுத்து ஆர் வந்து என்னது 2 பவர் என்னது 10 மைனஸ் 1 ஈக்குவல் டு என்னது 6 இன்ட்டு 2 பவர் 9. இப்ப பாருங்க 2 வந்து 9 தடவை எழுதி பெருக்கணும். 6 இன்ட்டு 2 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 எத்தனை? 3 4 5 6 7 8 9 சரிங்களா. இப்போ 9 தடவை எழுதி பெருக்கணும்னா என்ன வரும்னா 512 வரும் சரிங்களா. இப்போ 512 6 பெருக்குங்க என்ன வரும்? 6 2 12 2 மீதி 1 1 6 7 அடுத்து 5 30 30 சரிங்களா. அப்போ 3072 இதோட ஆன்சர் என்னது? 3072 10வது உறுப்பு 3072 சரிங்களா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். என்ன கொடுத்துருக்காங்க? ஏபிசி வந்து ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் அமையும் சொல்லியிருக்காங்க. 3 பவர் ஏ 3 பவர் பி 3 பவர் சி வந்து ஒரு பெருக்குத்தொடர் வரிசையில் அமையும்னு நம்ம சொல்லணும் சரியா. நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஏ கமா பி கமா சி என்பன ஒரு கூட்டுத்தொடர் வரிசைன்னு சொல்லியிருக்காங்க அப்படிதானே. கூட்டுத்தொடர் வரிசை ஆகும் வரிசை சரியா. அப்போ கூட்டுத்தொடர் வரிசைனா நம்மளுக்கு என்ன தெரியும்? அதோட பொது வித்தியாசம் சமமா இருக்கும். அதாவது T2 மைனஸ் T1 ஈக்குவல் டு T3 மைனஸ் T2ன்னு இருக்கும் சரிங்களா. இதோட பொது வித்தியாசம் எப்படி இருக்கும்? சமமா இருக்கும். அப்ப T2ங்கிறது இதுல என்னது? இது T1 இது T2 இது T3 சரியா. T2 என்னது? B மைனஸ் T1 என்னது? A ஈக்குவல் டு T3 என்னது? நம்மளுக்கு C மைனஸ் T2 என்னது? A சரியா. அப்போ இதோட பொது வித்தியாசம் சமமா இருக்கும். அடுத்து நம்ம என்ன நிரூபிக்கணும்? 3 பவர் ஏ 3 பவர் பி 3 பவர் சி வந்து ஒரு பெருக்குத்தொடர் வரிசையை நம்ம நிரூபிக்கணும் சரிங்களா. பெருக்குத்தொடர் வரிசைனா நம்மளுக்கு என்ன தெரியும்? T2 by T1 ஈக்குவல் டு T3 by T2 இப்படி இருந்ததுனாலே நம்மளுக்கு என்னது? பெருக்குத்தொடர் வரிசை அப்படிதானே. அப்போ இந்த இதை எடுத்துட்டு இது ஈக்குவல் டு இது அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்துட்டோம்னா நம்மளுக்கு அது பெருக்குத்தொடர் வரிசை ஆயிடும். இதுல T1 இது T2 இது T3 சரியா. இப்ப T2 என்னது? T2 by T1 எழுதுங்க. 3 பவர் B by 3 பவர் A ஈக்குவல் டு இங்க T3 என்னது? 3 பவர் C by T2 என்னது? 3 பவர் B சரியா. இப்போ இந்த 3 பவர் A அப்படி மேல கொண்டு வாங்க என்ன வரும்? 3 பவர் B இன்ட்டு 3 பவர் மைனஸ் ஏன்னு வரும் சரியா. இந்த இது மேல வரும்போது அடுக்குல உள்ளது வந்து என்னதுல மாறும்? என்னதா மாறும்? மைனஸா மாறும். பிளஸ்ஸா இருந்துச்சுன்னா மைனஸ் ஆகும், மைனஸா இருந்துச்சுன்னா பிளஸ் ஆகும். அதே மாதிரி ஈக்குவல் டு 3 பவர் சி இன்ட்டு 3 பவர் மைனஸ் பின்னு வரும் சரிங்களா. இங்க அப்படியே மேல கொண்டு வந்தோம்னா என்ன வரும்? மைனஸ் பி. இப்ப பாருங்க 3 பவர் கீழே ரெண்டும் சேமா இருக்கு. அப்போ பி மைனஸ் ஏன்னு எழுதிக்கலாம். இங்கேயும் 3 பவர் சி மைனஸ் பின்னு எழுதிக்கலாம். நம்ம ஆல்ரெடி என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்? பி மைனஸ் ஏ ஈக்குவல் டு சி மைனஸ் ஏ அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம். சாரி சி மைனஸ் பி. T2 என்னது? பி தானே. அப்போ சி மைனஸ் பி சரியா. அப்போ பி மைனஸ் ஏ ஈக்குவல் டு சி மைனஸ் பின்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். அப்போ பி மைனஸ் ஏக்கு பதிலா சி மைனஸ் பின்னு போடலாமா? அப்போ இதை வந்து ஃபர்ஸ்ட் இதா வச்சுக்கோங்க சமன்பாடா. இதை வந்து ஃபர்ஸ்ட் இதா வச்சுக்கோங்க. அப்போ 1லிருந்து அப்படின்னு சொல்லி எழுதிட்டு 1லிருந்து 3 பவர் பி மைனஸ் ஏ ஈக்குவல் டு 3 பவர் பி மைனஸ் ஏ சரிங்களா. ஒன்று இந்த இதுக்கு பதிலா பி மைனஸ் ஏன்னு போடணும், இல்லாட்டி இந்த பி மைனஸ் ஏக்கு பதிலா சி மைனஸ் பின்னு போடணும் சரிங்களா. ரெண்டுல எதை வேணாலும் நீங்க போட்டுக்கலாம். ஏன்னா ரெண்டுமே ஈக்குவலா வரணும், அதுதான் நம்மளுக்கு முக்கியம் சரிங்களா. இப்ப பாருங்க இது ஈக்குவல் டு இதுன்னு வந்துருச்சு. அப்போ நம்மளுக்கு இது என்னது? பெருக்குத்தொடர் வரிசை ஆகும். எனவே இது பெருக்குத்தொடர் வரிசை ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த சமம் முடிச்சுக்கலாம் சரிங்களா. எல்லாம் 9வது பார்க்க போறோம். என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு பெருக்குத்தொடர் வரிசையில் அடுத்தடுத்த 3 உறுப்புகளின் பெருக்கல் பலன் 27
அவைகளின் இரண்டு உறுப்புகளின் பெருக்கல் பலனின் கூடுதல் 57/2 எனில் அந்த 3 உறுப்புகளை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்தடுத்த 3 உறுப்புகள் அப்படின்னு சொன்னாலே நம்ம அந்த 3 உறுப்புகளை எப்படி எடுப்போம்னா a/r a/arன்னு எடுப்போம். பெருக்கு தொடர் வரிசையில அடுத்தடுத்த 3 உறுப்புகள் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அதை எப்படி எடுப்போம்னா a/r a/arன்னு எடுப்போம். சரியா? இப்போ அடுத்தடுத்த 3 உறுப்புகளை a/r a/ar என்க அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோங்க. இப்போ இதை என்ன கொடுத்துருக்காங்க, இதோட பெருக்கல் பலன் வந்து 27ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த 3 உறுப்புகளோட பெருக்கல் பலன் a/r × a × ar ஈக்குவல் டு எத்தனையா 27. இப்போ ஆரை கேன்சல் பண்ணிட்டோம்னா என்ன வரும், a × a × a a³ ஈக்குவல் டு 27ன்னு வரும். a ஈக்குவல் டு என்ன வரும் 3. சரியா? 3 தான் 3 தடவை எழுதி பெருக்கணும்னா என்ன வரும் 27. 3 9 3 27. சரியா? இப்ப பாருங்க அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, அவைகளில் இரண்டு உறுப்புகளின் பெருக்கல் பலனின் கூடுதல். சரிங்களா? ரெண்டு உறுப்பா பெருக்கி அதோட கூடுதல். சரிங்களா? ஃபர்ஸ்ட் a/r × a பிளஸ் அடுத்து a × ar பிளஸ் அடுத்து a/r × ar ஈக்குவல் டு, அதாவது இரண்டு உறுப்புகளின் பெருக்கல் பலனின் கூடுதல். சரிங்களா? இரண்டு உறுப்புகளின் பெருக்கல் பலனின் கூடுதல் என்னது கொடுத்துருக்காங்க 57/2. 57/2. இதுல இந்த 6 கேன்சல் பண்ணிடலாம். அடுத்து பாருங்க என்ன வரும், a² வரும். அப்படித்தானே? a × a என்ன வரும் a²/r பிளஸ் இங்க என்ன வரும் a² r பிளஸ் இங்க என்ன வரும் a² ஈக்குவல் டு என்ன வரும் 57/2. சரியா? இப்ப பாருங்க இந்த a² எல்லாத்தையும் பொதுவா காமனா வெளியிடுங்க. உள்ள என்ன இருக்கும் 1/r பிளஸ் r பிளஸ் 1ன்னு இருக்கும். சரிங்களா? இங்க a² வெளியே எடுத்துட்டோம்னா இங்க 1/r மட்டும் இருக்கும். இங்க a² வெளியே எடுத்துட்டோம்னா r மட்டும் இருக்கும். இங்க a² வெளியே எடுத்துட்டோம்னா இங்க மிச்சம் 1 மட்டும் இருக்கும். ஈக்குவல் டு 57/2. சரியா? இப்ப ஏக்கு பதிலா என்ன கண்டுபிடிச்சோம் 3. அப்போ 3² போடுங்க. இப்போ இந்த 6 வந்து காமனா எடுங்க. இங்க மேல 1 பிளஸ் இந்த 6 கீழே வந்து இல்ல, அதனால 6ஆல பெருக்கிக்குவோம். என்ன வரும் 6 × r r² பிளஸ் 1 × r என்ன வரும் r. சரியா? ஈக்குவல் டு என்னது 57/2. இப்போ 1 பிளஸ் r² பிளஸ் r/r ஈக்குவல் டு இந்த 3² அந்த சைடு கொண்டு போனோம்னா என்ன வரும் 57/2 இன்ட்டு என்னது 3² வந்து பெருக்கல்ல இருக்கு, இந்த சைடு வரும்போது வகுத்தல்ல வரும். அப்போ 3 9. சரியா? இப்ப இதை 3வது வாய்ப்பாடுல அடிக்கலாம். அப்படித்தானே? 1 3 3 3 9. அடுத்து 1 3 3 மிச்சம் எத்தனை இருக்கும் 2 இருக்கும். அப்போ 27 வரும். 9 3 27. சரியா? இப்ப பாருங்க 1 பிளஸ் r² பிளஸ் r/r ஈக்குவல் டு 19/23 சரியா? இப்ப என்ன செய்ய போறோம்னா இதை இந்த சைடு கொண்டு பெருக்க போறோம், இதை இந்த பக்கம் கொண்டு பெருக்க போறோம். குறுக்க பெருக்கணும். இப்ப பெருக்குவோமா? இப்ப பெருக்குங்க பாப்பா. என்ன வரும் 6 × 1 பிளஸ் r பிளஸ் r² ஈக்குவல் டு என்னது 19r. இது வந்து இங்க வந்துடும், இது வந்து இங்க வந்துடும். சரியா? இப்ப 6 உள்ள கொண்டு போய் பெருக்குங்க. என்ன வரும் 6 பிளஸ் 1 × r 6. அடுத்து 6r பிளஸ் 6r². அடுத்து இதை வந்து இந்த சைடு ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் கொண்டு வாங்க. பிளஸ்ல இருக்குது, இந்த பக்கம் வரும்போது மைனஸ் 19rன்னு வரும். சரியா? ஈக்குவல் டு 0. இப்போ ஃபர்ஸ்ட் 6r². அடுத்து இந்த 19rல இருந்து 6r கழிச்சோம்னா என்ன வரும் மைனஸ், பெரிய நம்பரோட அடையாளம் மைனஸ். அடுத்து 19ல இருந்து 6 கழிச்சோம்னா நம்மளுக்கு என்ன வரும் 13r. அடுத்து பிளஸ் 6 ஈக்குவல் டு 0. இப்ப பாருங்க இதை வந்து டி மெத்தட் படி தீர்க்க போறோம். 6 6 36. அடுத்து கூட்டினா மைனஸ் 13. சரியா? பெருக்குனா 36 வரணும், கூட்டினா மைனஸ் 13 வரணும். என்ன வரும் 9 36ன்னு வருமா? பாருங்க இது ரெண்டுக்கும் மைனஸ் போட்டுக்கோங்க. இப்ப பெருக்கி பாருங்க 9 36 வரும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் ஆயிரும். இப்ப இது ரெண்டையும் கூட்டுங்க. 9 4 கூட்டினா 13. மைனஸ் மைனஸும் இங்க ஒரு மைனஸ். சரிங்களா? மைனஸ் தான் அடையாளம் இருக்கு, அதனால இங்க ஒரு மைனஸ். இப்ப பாருங்க r ஈக்குவல் டு என்ன வரும், இங்க வந்து முன்னாடி கெழு வந்து r இருக்கு, அப்ப கீழே வந்து r போட்டுக்குருவோம். இங்க பிளஸ்ல இருக்குது r ஈக்குவல் டுன்னு எழுதும் போது அப்படி மைனஸ்ல இருக்கிறது பிளஸ்ஸா மாறும். சரிங்களா? அடையாளம் அப்படி மாறி வரும். அப்போ 9/6. இன்னொன்னு என்ன ஆன்சர் r ஈக்குவல் டு 4/6. சரியா?
இங்க மைனஸ்ல இருக்கிறது அப்படியே இங்கிட்டு வரும்போது பிளஸ்ஸா மாறிடும். சரியா? இப்ப அடிங்க என்ன வரும்? மூணாவது வாய்ப்பாடுல அடிக்கலாமா? 3 3 9 3 6 மறுபடியும் இதை ரெண்டாவது வாய்ப்பாடுல அடிக்கலாம். 2 2 4 அடுத்து 3 2 6. சரியா? அப்ப R = நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைச்சிருக்கு? 3/2 ஒண்ணு கிடைச்சிருக்கு. அடுத்து 2/3 ஒண்ணு கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம என்ன செய்யணும்? 3 உறுப்புகளை கண்டுபிடிக்கணும். A ஆல்ரெடி கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். A = 3. சரியா? இது 3ஐயும் பிரதியிட்டு நம்ம அந்த உறுப்புகளை கண்டுபிடிக்கணும். பாருங்க, அந்த 3 உறுப்புகளானது A/R, A, AR. ஃபர்ஸ்ட் A = 3, R = 3/2 இதுல பிரதியிடுங்க. Aக்கு பதிலா என்னது? நம்மளுக்கு Aக்கு பதிலா 3 by Rக்கு பதிலா 3/2, கமா Aக்கு பதிலா என்னது? 3, கமா AR. A என்னது? 3 into R என்னது? 3/2. சரியா? ஈக்குவல் டு என்ன வரும்? இப்ப பாருங்க, இந்த இதுல 2 அப்படி மேல போயிரும். 3 2 6ன்னு வரும். சரிங்களா? அப்போ 3 into 2/3. டைரக்டா பெருக்கி எழுதுனாலும் எழுதிக்கோங்க, இல்லாட்டி ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரானாலும் செஞ்சுக்கோங்க. இங்க 3 9/2ன்னு வரும். இப்ப பாருங்க, 6/3, 3, கமா என்னது? 9/2. சரியா? இந்த இதை கேன்சல் பண்ணிடலாம். அப்படிதானே? 1 3 3 3 6. அப்ப என்ன வரும்? 2, 3, 9/2ன்னு வரும். சரியா? ஒரு இது கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது A = 3, அடுத்து R = 2/3ன்னு போட்டு கண்டுபிடிப்போம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்னது? A/R. A என்னது? 3 by R என்னது? 2/3, கமா A என்னது? 3. அடுத்து AR. AR என்னது? 3 into 2/3. சரியா? இந்த இதுல 3 3 கேன்சல் ஆயிரும். இந்த 3 அப்படி மேல போச்சுன்னா 9/2, கமா 3, கமா 2. சரிங்களா? இந்த இதை அப்படி திருப்பி வரும். அவ்வளவுதான். சரியா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதுதான் அந்த 3 உறுப்புகள். 10வது சம் பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க? ஒரு நபர் ஒரு நிறுவனத்தின் துணை மேலாளராக பணியில் செய்கிறார். துணை மேலாளர்னா என்னது? அசிஸ்டன்ட் மேனேஜர். அதுல ஒரு இதுல போய் சேர்றாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து என்னது? மாச சம்பளம் என்னது? 60,000 கொடுக்காங்க. மாச சம்பளம். அப்ப ஃபர்ஸ்ட் ஏ வந்து என்னதான்? 60,000. சரிங்களா? 60,000 கொடுக்காங்க. அடுத்து ஆண்டு ஊதிய உயர்வு என்னது? 5% கொடுக்காங்க. சரிங்களா? ஒவ்வொரு வருஷம் முடியும் போது அவங்களுக்கு எவ்வளோ? 5% சம்பளம் வந்து உயர்ந்துகிட்டே இருக்கு. சரிங்களா? கூடிட்டே இருக்கு. அப்ப 5 வருஷம் முடிவுல அவரோட மாத ஊதியம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டுட்டாங்க. எவ்வளவு உயருது? 5% உயருது. சரிங்களா? R = என்னது? 5% உயருது. அப்போ 100% இருக்கிறது அவங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்ட்ரா 5% கொடுக்காங்க. சரிங்களா? இப்போ 100ல இருந்து 5 கூட்டினோம்னா என்னது? 105%. சரிங்களா? 105%. பெர்சன்டேஜ்னா என்ன செய்வோம்? நம்ம 100ஆல வகுப்போம். சரியா? 100ஆல வகுத்தோம்னா இங்க கீழே 2 0 வந்துச்சுன்னா மேல என்னது? 2 ஸ்தானம் முன்னாடி புள்ளி இருக்கும். அப்போ 1.05. R = என்னது? 1.05. அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க? 5 வருஷம் முடிவுல 5 வருஷம் முடியும் போதுன்னா 6ஆவது மாசம் ஸ்டார்டிங்ல அவர் எவ்வளவு வாங்குறாருன்னு நம்மளுக்கு தெரியும். அப்ப N = என்ன எடுத்துக்குவோம்? 6ன்னு எடுக்கிறோம். சரிங்களா? 5 வருஷம் முடியும். 5 வருட முடிவில்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? முடிவில்னா 6ஆவது மாசம் ஸ்டார்டிங்ல அவர் எவ்வளவு வாங்குவாரு? 6ஆவது வருஷம் ஸ்டார்டிங்ல. சரிங்களா? இப்ப பாருங்க, நம்மளுக்கு A தெரியும் என்னது? 60,000. அடுத்து என்னது? R தெரியும் 1.05. 1.05. N தெரியும் 6. இப்ப பாருங்க, Tn = A into R⁻n−1 தான் ஃபார்முலா. இப்ப என்ன செய்ய போறோம்? நம்ம Aக்கு பதிலா 60,000 போட போறோம். 60,000. Rக்கு பதிலா என்னது? 1.05. அடுத்து Nக்கு பதிலா என்னது? 6-1. சரியா? 60,000 into 1.05 ஹோல் பவர் என்னது? 6ல இருந்து 1 கழிச்சா 5. சரியா? இப்ப இதை வந்து 5 தடவை எழுதி பெருக்கணும். எழுதி பெருக்கணும்னா நம்மளுக்கு என்ன வரும்னா ஆன்சர் 1.276228 வரும். சரிங்களா? இப்போ இந்த இதையும் இந்த இதையும் பெருக்க போறோம். பெருக்கணும்னா என்ன வரும்? 1.276228. இங்க 6ஓட பெருக்குங்க. என்ன வரும்? என்னாரா 6 36, 7 42, 8 48. சரியா? அப்ப 8 வரும். மீதி 4, 2 12, 16, 6 மீதி 1. அடுத்து 6 36, 37, 7 மீதி 3. அடுத்து 7 42, 42 3, 45, 5 மீதி 4. அடுத்து 2 12, 12 + 4 16, 6 மீதி 1. அடுத்து 1 6 7. சரியா? என்ன வருது? 7 6 5, 7 6 8.
இங்க ஒரு 4 0 1 2 3 4 1 2 3 4 சரியா. இப்ப பாருங்க இங்க எத்தனை ஸ்தான தள்ளிப்புள்ளி இருக்கு 1 2 3 4 5 5 ஸ்தானம். அப்போ 1 2 3 4 5 அப்போ இங்க வைக்கணும் சரிங்களா புள்ளியை. இப்ப பாருங்க 7 6 5 7 6.8ன்னு வருது சரிங்களா. இங்க 5க்கு மேல இருந்துச்சுன்னா இங்க முன்னாடி உள்ளதுல 1 கூட்டிக்கிடுவோம் அப்படிதானே. அப்போ என்னது 5க்கு மேல இருக்கு இந்த ஸ்தானத்துக்கு அடுத்த இது வந்து நம்பர் வந்து 5க்கு மேல இருந்துச்சுன்னா முன்னாடி இருக்க நம்பரோட 1 கூட்டிக்கிடுவோம். அதனால 76,577 சரியா. அப்ப அவரு 5 வருஷம் முடியும் போது எவ்வளவு சம்பளம் வாங்குவாரு 76,577 ரூபா வாங்குவாரு சரிங்களா. அதை எழுதிருங்க. 5 வருட முடிவில் மாத ஊதியம் 76,577 சரிங்களா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். 11வது வருஷம் பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க சிவமணி அப்படின்னு ஒரு ஆள் வந்து இன்டர்வியூ போறாங்க சரிங்களா. நேர்காணல்ல என்ன சொல்றாங்க அந்நிறுவனம் அவருக்கு வந்து ரெண்டு ஆஃபர்ஸ் சொல்றாங்க. 2 வாய்ப்பு வந்து வழங்குறாங்க. என்ன வாய்ப்புனா ஃபர்ஸ்ட் வாய்ப்பு வந்து என்னன்னா முதல் மாத ஊதியம் வந்து 20,000 ரூபாய் தருவாங்களாம். அதே மாதிரி ஒவ்வொரு ஆண்டும் அவருக்கு ஊதிய உயர்வு வந்து 6% 5 ஆண்டுகளுக்கு அவருக்கு தருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வாய்ப்பு என்னது 6% ஊதிய உயர்வு 20,000 ரூபாய் சம்பளம் 5 ஆண்டுக்கு கண்டிப்பா தந்துருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வாய்ப்பு பி வந்து என்னது முதல் மாத ஊதியம் 22,000 ரூபாய் தருவாங்க. அதே மாதிரி ஆண்டு ஊதிய உயர்வு வந்து 3% அதே மாதிரியே 5 ஆண்டுக்கு தந்துருவாங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஏ மற்றும் பி 2 வாய்ப்புலையும் அவருக்கு 4வது வருட ஊதியம் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும் சரிங்களா. 4வது வருட ஊதியம் தான் எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் சரியா. ஃபர்ஸ்ட் வாய்ப்பு ஏல ஃபர்ஸ்ட் மாச சம்பளம் எவ்வளோ 20,000 சரியா. அப்போ முதல் மாத சம்பளம் ஏ ஈக்குவல் டு என்னது 20,000 சரியா. அடுத்து எவ்வளோ ஆண்டு ஊதிய உயர்வு சொல்லியிருக்காங்க 6% சொல்லியிருக்காங்க. அப்போ அவருக்கு 100%ல இருந்து எவ்வளவு கூடுது 6% கூடுது சரிங்களா. அப்ப என்னது 106% சரிங்களா. அடுத்து 4வது வருட ஊதியம் தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. அப்ப n ஈக்குவல் டு என்னது 4 சரியா. 4வது வருட ஊதியம் தான் கேட்டிருக்காங்க. அதனால n ஈக்குவல் டு 4. இப்போ tn கண்டுபிடிக்கணும். tn ஃபார்முலா என்னது a r பவர் n மைனஸ் 1. அப்போ a வந்து என்னது 20,000 பிரதிடுங்க. t4 ஈக்குவல் டு a வந்து என்னது 20,000. அடுத்த r வந்து என்னது 106%. அடுத்து n மைனஸ் 1 அப்போ 4 மைனஸ் 1 106%னா நம்ம எப்படி எழுதலாம் 106 பை என்னது 100ன்னு எழுதலாமா. சரி 100%னா எப்படி எழுதுவோம் பைல 100ன்னு எழுதுவோம். இங்க 4 மைனஸ் 1 3 சரியா. இங்க 100 இருக்குன்னா கீழே 2 0 இருந்துச்சுன்னா இங்க 2 ஸ்தானம் முன்னாடி புள்ளி இருக்கும் அப்படிதானே. அப்ப 20,000 இன்ட்டு 1.06 பவர் 3 சரிங்களா. இங்க 2 ஸ்தானத்துக்கு முன்னாடி புள்ளி வைப்போம். 2 0 இருந்துச்சுன்னா 2 ஸ்தானத்துக்கு முன்னாடி புள்ளி வைப்போம். இப்போ 1.06 பவர் 3. இப்போ 1.06 3 தடவை எழுதி பெருக்கணும். பெருக்குனா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 1.1910 வரும் சரிங்களா. 16 இப்போ இதுதான் 1.06 3 தடவை எழுதி பெருக்கணும்னா வரும். இப்ப இந்த 20,000 இதையும் பெருக்கணும். இப்ப இதை 2 பெருக்கோமா என்ன வரும் 1.191016 2ஆல பெருக்குங்க. 6 12 2 மீதி 1 1 2 3 0 0 × 2 0 1 2 9 2 18 8 மீதி 1 1 2 3 அடுத்து 1 2 சரியா. என்ன வருது 2 3 8 2 0 3 2. இங்க எத்தனை 0 இருக்கு 4 0 அதையும் சேர்த்துக்கோங்க. 1 2 3 4 சரியா. இப்ப எத்தனை ஸ்தானத்துக்கு முன்னாடி இங்க புள்ளி இருக்கு 1 2 3 4 5 6 6 ஸ்தானத்துக்கு முன்னாடி புள்ளி இருக்கு. அப்ப இங்கேயும் 6 ஸ்தானத்துக்கு முன்னாடி புள்ளி இருக்கு 1 2 3 4 5 6. அப்போ என்னது 23,820. அப்போ இங்க வந்து என்னது புள்ளிக்கு அந்த பக்கம் இருக்கிறது 5க்கு மேல இல்ல. 5க்கு மேல இருந்துச்சுன்னா இங்க 1 கூட்டிக்கிறோம். 5க்கு மேல இல்ல அதனால இதோட நிப்பாட்டிக்கலாம். நம்மளுக்கு 4 வருஷம் முடிவுல வாய்ப்பு ஏல அவரு 4 வருஷம் முடிவுல எவ்வளவு வாங்குவாரு 4 வருட முடிவில் 4 வருட ஊதியம் சரிங்களா. 4 வருட ஊதியம் எவ்வளவு வாங்குவாரு 23,820 ரூபாய் வாங்குவாரு சரிங்களா. அடுத்து வாய்ப்பு பிக்கு கண்டுபிடிக்க போறோம். இதே மாதிரிதான் வாய்ப்பு பிக்கு ஃபர்ஸ்ட் முதல் வருட ஊதியம் முதல் மாத ஊதியம் எவ்வளவு சொல்லியிருக்காங்க. வாய்ப்பு பில முதல் மாத ஊதியம் எவ்வளவு சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு
22,000 சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 3% ஊதிய உயர்வு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? 22,000 அடுத்து ஊதிய உயர்வு எவ்வளவு சொல்லியிருக்காங்க? ஊதிய உயர்வு இது வந்து என்னது? ஏ. ஊதிய உயர்வு வந்து 3% சொல்லியிருக்காங்க. அப்ப 100% 3% கூட்டுவோம். அப்ப 103% வரும். சரிங்களா? அப்ப n = வழக்கம் போல என்னது? இதுலயே என்னது 4 வருடத்துலதான் எவ்வளவுன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்படிதானே? ரெண்டுக்குமே என்னதான்? ஏக்கும் பிக்குமே 4 வருடத்துலதான் ஊதியம் எவ்வளவுன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்ப n = 4 தான் வரும். சரியா? இப்ப அதே மாதிரியே பிரதிடுங்க. tn = என்னது? a r⁻n−1 t4 = a என்னது? 22,000 r என்னது? 103%. 103% n என்னது? 4 - 1. சரியா? = 22,000 இன்ட்டு இங்க பெர்சன்டேஜ பை 100ன்னு எழுதலாம். அடுத்து இங்க 3. சரியா? = 22,000 இன்ட்டு இங்க 2 ஸ்தானத்துக்கு முன்னாடி புள்ளி வரும். 1.03 பவர் 3 = இப்போ இத வந்து 3 தடவை பெருக்கணும்னா நமக்கு என்ன வரும்? 1.03 3 தடவை பெருக்கணும் 1.092727 வரும். சரிங்களா? இப்போ இது ரெண்டையும் பெருக்குங்க. என்ன வரும்? இது ரெண்டையும் 22ஓட பெருக்குங்க. என்ன வரும்? இது ரெண்டையும் 22ஓட பெருக்கணும்னா 24,0,3,9,9,9,4 வரும். இங்க ஒரு 3 0 இருக்கு. 3 0 போட்டுக்கோங்க. இப்ப இங்க எத்தனை ஸ்தானத்துக்கு முன்னாடி புள்ளி இருக்கு? 1 2 3 4 5 6 6 ஸ்தானம். அப்போ 1 2 3 4 5 6. அப்ப இங்க புள்ளி வைக்கணும். இப்போ இங்க வந்து புள்ளிக்கு அப்புறம் என்னது? 5க்கு மேல இருக்கு. அதனால 1 கூட்டிக்கிடுவோம். என்ன வரும்? 24,040 வரும். சரிங்களா? 1 கூட்டினோம்னா 39ல 40 வரும். அப்போ இவர் வந்து 4 வருஷம் முடிவுல அப்ப வாய்ப்பு B-ல வந்து 4 வருஷம் ஊதியம் வந்து என்னது? 24,040 ரூபாய். சரிங்களா? வாய்ப்பு A-ல 23,820, வாய்ப்பு B-ல 24,040. சரியா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். 12வது பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க? ABC என்பன ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் அமைந்த அடுத்தடுத்த 3 உறுப்புகள்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம கூட்டுத்தொடர் வரிசையில அடுத்தடுத்த 3 உறுப்புகளை எப்படி எடுப்போம்? கூட்டுத்தொடர் வரிசையில அடுத்தடுத்த 3 உறுப்புகளை நம்ம எப்படி எடுப்போம்னா a - d a a + dன்னு எடுப்போம். சரிங்களா? அவங்க என்ன கொடுத்திருக்காங்க? a, b, cன்னு கொடுத்திருக்காங்க. அப்போ இதுல a-ங்கிறது என்னது? a - d. அடுத்து b-ங்கிறது என்னது? a. அடுத்து c-ங்கிறது என்னது? a + d. அடுத்து பெருக்கு தொடர் வரிசை x, y, z என்பன பெருக்கு தொடர் வரிசையின் அடுத்தடுத்த 3 உறுப்புகள்னு சொல்லியிருக்காங்க. பெருக்கு தொடர் வரிசையில அடுத்தடுத்த 3 உறுப்புகளை நம்ம எப்படி எடுப்போம்? பெருக்கு தொடர் வரிசையில அடுத்தடுத்த 3 உறுப்புகளை a/r, a/arன்னு எடுப்போம். சரியா? இப்போ அவங்க என்ன கொடுத்திருக்காங்க? x, y, zன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப x-ங்கிறது என்னது? a/r. அடுத்து y-ங்கிறது என்னது? a. அடுத்து z-ங்கிறது என்னது? ar. சரிங்களா? அவங்க என்ன கொடுத்திருக்காங்க? x, y, zன்னு கொடுத்திருக்காங்க. அதனால x = a/r, y = a, z = arன்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா? அவங்க என்ன நிரூபிக்க சொல்லியிருக்காங்க? x⁻b - c * y⁻c - a * z⁻a - b = 1ன்னு நிரூபிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் இந்த சைடு உள்ளதை எடுத்துக்கிறோம். x⁻b - c * y⁻c - a * z⁻a - b எடுத்துட்டு = 1ன்னு நம்ம இப்ப கொண்டு வர போறோம். x-க்கு பதிலா என்ன பிரதியிட போறோம்? a/r. அடுத்து b-க்கு பதிலா என்னது? b-க்கு பதிலா a. அடுத்து மைனஸ் c-க்கு பதிலா என்னது? c-க்கு பதிலா a + d. சரிங்களா? அதோட வேல்யூவை அப்படி பிரதியிட போறோம். வேற ஒண்ணுமே இல்லை. a + d இன்ட்டு நடுவுல உள்ள இன்ட்டு அப்படி போட்டுக்கோங்க. அடுத்து y-க்கு பதிலா என்னது? a. அடுத்து என்னது? c - a. c என்னது? நம்மளுக்கு a + d மைனஸ் a என்னது? நம்மளுக்கு a - d. அப்போ மைனஸ் ஆஃப் a - d இன்ட்டு என்னது? z. zங்கிறது என்னது? ar. அடுத்து பவர்ல என்னது? a - b. a என்னது? a - d மைனஸ் b என்னது? a. சரியா? இப்ப பாருங்க, இது எல்லாத்தையும் சுருக்கி எழுதணும்னா நம்மளுக்கு என்னது வந்துடும்? 1 வந்துடும். பாருங்க எப்படி எழுதலாம்னு பார்ப்போமா? a/r a பவர்
சாரி பவர் ஏ மைனஸ் உள்ள கொண்டு போய் பிரிக்கிறீங்கன்னா மைனஸ் ஏ மைனஸ் டின்னு வரும் இன்ட்டு ஏ பவர் ஏ பிளஸ் டி மைனஸ் உள்ள கொண்டு போய் பிரிக்கிறீங்கன்னா மைனஸ் ஏ மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் டின்னு வரும் இன்ட்டு ஏ ஆர் என்ன வரும் இங்க பிளஸ் ஏயும் மைனஸ் ஏயும் கேன்சல் ஆயிட்டு மைனஸ் டி மட்டும் வரும். சரியா? இப்ப பாருங்க இந்த இதுல பிளஸ் ஏ மைனஸ் ஏ கேன்சல் ஆயிரும் மைனஸ் டி மட்டும் வரும். இங்க மைனஸ் ஏ பிளஸ் ஏ கேன்சல் ஆயிரும். சரிங்களா? இங்க ஏ பை ஆர் இங்க பேலன்ஸ் என்ன இருக்கும் மைனஸ் டி மட்டும் இருக்கும் இன்ட்டு ஏ பவர் இங்க ஒரு டி இங்க ஒரு டி அப்ப என்ன வரும் டி பிளஸ் டி 2டின்னு வரும். அடுத்து இன்ட்டு இந்த டி இது வந்து அப்படி இருக்கட்டும் ஏ பவர் ஏஆர் பவர் மைனஸ் டி. இப்ப அடுக்க வந்து தனித்தனியா பிரிச்சு எழுத போறேன். ஃபர்ஸ்ட் ஏக்கு போடுங்க ஏ பவர் மைனஸ் டி அடுத்து கீழே ஆருக்கு மைனஸ் டி இன்ட்டு ஏ பவர் 2d அப்படி இருக்கட்டும். இந்த இதுல தனித்தனியா பிரிச்சு எழுதுங்க ஏ பவர் மைனஸ் டி இன்ட்டு ஆர் பவர் மைனஸ் டி. சரியா? இப்போ இந்த இதை அப்படி மேல கொண்டு வந்தீங்கன்னா என்ன வரும் இங்க மைனஸ்ல இருக்கிறது அடுக்கு வந்து பிளஸ்ல மாறும். அப்போ ஆர் பவர் டி வரும் இன்ட்டு ஏ பவர் 2d இன்ட்டு ஏ பவர் மைனஸ் டி ஆர் பவர் மைனஸ் டின்னு வரும். சரியா? இப்போ இங்க இந்த இது ஏ கீழே எல்லாமே சமமா இருந்துச்சுன்னா மேல இருக்க அடுக்க வந்து கூட்டலாம் அப்படித்தானே? அப்ப ஏ பவர் மைனஸ் டி இங்க என்னது இருக்கு பிளஸ் 2d இங்க என்ன இருக்கு மைனஸ் டி இன்ட்டு இந்த இது ஆரும் சரிங்களா? ஆர் பவர் என்னது இங்க டி இருக்கு இங்க மைனஸ் டி ஈக்குவல் டு ஏ பவர் இங்க என்ன வரும் மைனஸ் 2d பிளஸ் 2dன்னு வரும். சரிங்களா? இங்க டிஏ கூட்டினோம்னா மைனஸ் 2d வரும் இங்க இருக்க பிளஸ் 2d அடுத்து இன்ட்டு என்னது ஆர் பவர் டியும் கேன்சல் ஆயிட்டு இங்க 0ன்னு வரும். இங்க பாருங்க என்னது இது ரெண்டும் கேன்சல் ஆயிட்டு ஏ பவர் 0ன்னு வரும் இன்ட்டு ஆர் பவர் 0 ஈக்குவல் டு என்னது எனிதிங் பவர் 0 என்னது 1 எந்த இதோட அடுக்குல பவர்ல 0 இருந்தாலும் என்னதுதான் வரும் 1 தான். அப்போ 1 இன்ட்டு 1 ஈக்குவல் டு என்னது 1. சரிங்களா? அதுதான் நம்மளுக்கு நிரூபிக்க சொல்லியிருக்காங்க. அப்ப எனவே நிரூபிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி எழுதிருங்க. சரிங்களா? இதோட இந்த சம் முடிஞ்சு. கொஞ்சம் இந்த இது மட்டும் தெரிஞ்சிட்டாலே உங்களுக்கு போதும். சரிங்களா? எப்படி அடுக்க வந்து கூட்டணும் கழிக்கணும் அந்த இது மட்டும் தெரிஞ்சாலே உங்களுக்கு ஈஸியா செஞ்சிடலாம். சரிங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சேனல் வந்து